திருவைகுந்த காலத்தியில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் முக்குறுணி விநாயகர் திருவருளையும் ஸ்ரீ கோவலரம்மையுடனாய திருவைகுந்த காலத்தியப்பர் திருவருளையும் சிந்திக்கின்றோம். ஒரு யானை உள்ளது. அந்த யானையை கட்டி போட்டுட்டா எந்த ஒரு கஷ்டமும் வராது. அப்படி ஒரு யானை இருக்குது. இந்த கபிலதேவ நாயனார் மூத்த நாயனார் திருவட்டை மணி மாலையில் அருளி செய்கிறார். வருகோட்டு அருபெரும் தீமையும் காலன் தமரவர்கள் அருகோட்டு அருமவர் ஆண்மையும் காய்பவன் கூர்ந்த அன்பு தருகோட்டு அருமரபிற் பத்தர் சித்தத்து அரியணையும் ஒருகோட்டு இரு செவி முக்கண் செம்மேனிய ஒண்களிரே. ஒரு யானை. அந்த யானை ரொம்ப வித்தியாசமான யானை. 3 கண்ணையும் சிவந்த நிறத்தையும் உடைய யானை. ஒரு கொம்பு தான் இருக்குது அந்த யானைக்கு. இன்னொரு கொம்பை முறித்து விட்டது. அந்த யானையை பத்தர் சித்தத்து அரியணையும் மனசில் அன்புங்கிற கைத்தை வச்சு அந்த யானையை கட்டி போட்டுட்டா எந்த ஒரு தீமையும் வராது. என்னென்ன வராதுன்னா வருகோட்டு அரு பெரும் தீமையும் காலம் தமரவர்கள் அருகோட்டு அருமவர் ஆண்மையும் காய்பவன். தீமைகள் செய்யக்கூடிய நவகிரகங்கள் அந்த வினைக்கேற்றபடி அது இன்ப துன்பங்களை தரத்துக்கு அது பல வழி உண்டு. அதுமாரி அது சாமி நவகிரகங்களையும் ஏவுவார். அப்படி அந்த கிரகங்களால் தீங்கு வரக்கூடாதுன்னா, யமபயம் வரக்கூடாதுன்னா, அந்த விநாயகன்னு சொல்லப்படக்கூடிய அந்த யானையை மனசில் அன்புங்கிற கைத்தை வச்சு கட்டி போட்டுட்டா அப்புறம் அந்த நவகிரகமும் வராது, யமனும் வரமாட்டான். அப்புறம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைங்கிறது போல் என்றைக்குமே கஷ்டங்கிறது வராது. என்றைக்குமே பெருமானுடைய அருளாக இருக்கும். அந்த யானையை கட்டுவதற்கு நாம் கயிறு தேட வேண்டியதில்லை. அந்த யானையே தன்னை கட்டுறதுக்கு கை தேர்த்து கொடுக்கும். பொதுவாகவே அந்த யானை பார்க்குறவர்கிட்ட அந்த யானையே தன்னை கட்ட வேண்டிய செங்கிலியை எடுத்து கொடுக்கும். சாதாரண உலகத்தில் உள்ள யானையே. அதுபோல் அந்த விநாயக பெருமானும் அவனை கட்டுறதுக்கு உள்ள கைத்தை அவனே கொடுப்பான், அந்த சங்கிலியை. அதை தான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி